நம்ம இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பா. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த கோபுரத்துல தான் எல்லா சக்தியும் ஃபர்ஸ்ட் அங்க வரும். கோபுரத்தின் வழியாகத்தான் எல்லாம் உள்ள போகும். கோபுரம், கொடிமரம், அப்புறம்தான் நீங்க சுவாமியை பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த கோபுரத்தினுடைய கலசங்கள்ல அந்த சக்தி எல்லாம் இறங்குதாங்க. அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்றாங்க. அன்பு இல்லைன்னா இந்த உலகமே இல்லை கார்த்தி. அன்புலதான் இந்த உலகம் கட்டமைப்பு இருக்கிறது. பாருங்க 42 minutes ஆச்சு. நீங்க ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனாங்க. ஆனா நம்ம கோவில் பூஜை எதுவும் போடலன்னா தான் நம்ம லைவ் போட முடியும். ஆனா 6 to 7 ரெகுலரா போடலான்னு இருக்கேன். பார்க்கலாம். அதாவது திருமூலர் நிறைய சொல்லியிருக்காரு. மூல முதல்வன் முக்கண் ஈசன் இருக்கும் உருவாம் எழின் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வேருக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. அது மந்திரம் இருக்குன்னாலே மந்திரம் தான். வேத மந்திர பொருளாகவும் வேதத்தின் அழகிய உருவமாகவும் உள்ள உருக்கும் உணர்வு தரும் வேத பொருளாகவும் சிறப்புக்குரியவரான வேதியர்கள் சொல்லும் உலக தோற்றுக்கு காரணமாகவும் விளங்குபவன் முக்கண் முதல்வனான சிவபெருமான். அந்த பரம்பொருளே ஆகும். அப்போ எழில்ன்றது அழகு. உருக்கு உள்ளம் நகிழ செய்யும் வெறுக்கு உரு சிறப்புடைய கருக்கு உரு தோற்றத்துக்குள் காரணமானது முக்கண்ணாகிய சிவன். எவ்வளவு அழகா திருமூலர் அந்த காலத்துல பாடிக்கார். வேதங்கள்லாம் கத்து அந்த வேதியர் இந்த பூஜை பண்ணும்போது சுவாமி மேன்மேலும் ஆனந்தமாகி வேதியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு எந்த வேதியரும் வேண்டினதே கிடையாது.
வேண்டக்கூடாது. லோகோ சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும். வாங்க திவ்யா மேடம். லோகோ சமஸ்தா சுகினோ பவந்துன்னா இந்த லோகம்னா உலகு. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று வேதியர்கள் இறைவனிடம் மந்திரங்கள் ஓதி பிரார்த்தனை செய்யும் போது அப்போ இறைவன் எல்லோரையும் பரம்பொருளான சக்தி அனைவரையும் மகிழ்விப்பான். ஸோ அதனால நமக்காக வேண்டது எப்பவுமே கிடையாது. எந்த கோயில்ல போனாலும் என்னை பார்க்குறவங்களா நல்லா இருக்கணும், நான் பார்க்குறவங்க நல்லா இருக்கணும். ஸோ இந்த உலகம் இயற்கையும் வளமும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். அதனால நம்ம இறை சக்தி என்பது தவறாக புரிதலாக இருக்கிறது. பரபிரம்மம் இயற்கையை வணங்கினால் இயற்கை சக்தி இறைவனின் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இயற்கை இறைவன் வேறு அல்ல என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். ஸோ நிறைய பேர் இறைவனை வணங்குறேன் இயற்கையை அழிக்கிறாங்க, இயற்கை வணங்குறேன்ட்டு இறைவனை அழிக்கிறாங்க. ரெண்டும் ஒண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பஞ்சபூதங்கள்னா என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம். அப்போ நிலம்ன்றது நம் வாழும் பரப்பு. அதை நாம் நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டும். ஸோ நிலத்துக்கு தேவையான நீர் சக்தியும் இருக்க வேண்டும். அப்போ நம்ம அந்த வறண்டு போயிடுச்சுன்னா, ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த இடம் வெடிச்சிடும். அப்போ அந்த மழை இயற்கையாக நீர் வருது, அதை அங்கங்க நம்ம சேமித்து வைக்கணும். ஸோ நம்ம இயற்கைய நாம வீட்டுக்குள்ள மட்டும் நல்லா இருக்கிறோன்ட்டு ஏசி போடுறது, மற்ற சௌகரியங்கள் செய்யும் போது அந்த உஷ்ணம் ஜாஸ்தியாகும். அப்போ அந்த உஷ்ணம் ஜாஸ்தியாக நம்ம வாழும் வாழ்க்கை சரியில்லை என்றால் நமக்கு மட்டும் ஆபத்து அல்ல, நம்மை சுற்றி இருக்க இந்த உலகத்துக்கே ஆபத்து என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது உதாரணமாக நம்ம வாழ்வு நல்லா இருக்கிற சுற்றுப்புறத்தை நாம் அழிக்கிறோம். அப்போ அந்த சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த இயற்கையோடு அந்த இடம்லாம் அமைந்திருக்கணும். ஒரு மரத்தையும் அழிக்கக்கூடாது, ஹீட்டும் டெவலப் பண்ணக்கூடாது. அந்த சூடு டெவலப் ஆக 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 அது மேலே போயிட்டு என்ன ஆகும்? வான்மண்டலம் ஆகாயத்தை அழிக்குது. அப்போ நிலத்தை அழிக்கிறோம், ஆகாயத்தை அழிக்கிறோம். அப்போ ரெண்டு சக்தியை நம்மளே அழிக்கிறோம். அப்போ அது ரெண்டு சக்தியை அழித்தா மிச்ச சக்தியெல்லாம் பேலன்ஸ் கிடையாது. இப்போ நிலம், நீர், காற்று, அந்த காற்றையும் நம்ம மாசுபடுத்துறோம். தேவையில்லாத எண்ணங்களாலையும் புகையாலையும் வாகனங்கள் நம்ம நிறைய இயக்கிறதுனால அந்த புகை போகுது, அந்த காற்று மாசுபடுது. ஸோ நம்ம தேவையில்லாத இந்த துணியெல்லாம் துவச்சி போடணும். இந்த பிளாஸ்டிக், இந்த கழிவுப் பொருட்கள்லாம் நம்ம தேவைக்காக நாம் அதை உருவாக்குறோம். ஒரு பக்கம் தேவையில்லாத கழிவாக அதையும் நாமே உருவாக்குறோம். அப்போ இந்த கழிவை நம்ம தேவைன்னு நினைச்சு ஒரு டைம் எடுக்கிறோம், தேவையில்லைன்னு நினைச்சு தூக்கி போடுறோம். அப்போ ஒரு கழிவை நம்ம தான் உருவாக்குறோம், நம்ம தான் அதை குப்பையாக்குறோம். இப்போ அதுக்கான வேலையை நம்ம செய்யறோன்றதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும். ஸோ இந்த மாதிரி புரிதல் இருந்தால் மட்டுமே நாம் நன்றாக இந்த உலகில் வாழலாம், அனைவரையும் வாழ வைக்கலாம்.
இந்த பதிவை நான் வீடியோவா போடுறேன். நான் திருப்பியும் இயற்கை பஞ்சபூதங்களை நாம் சரியாக பராமரித்தால்தான் நாமும் நமது நாடும் நன்றாக இருக்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு பேர் தான் வந்திருக்கீங்க. 1 hour ஆகுது, 50 நிமிஷம் ஆச்சு லைவ் வந்து. இந்த தேவாரம்லாம் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும். திருநாவுக்கரசர் 5ஆம் திருமுறையில் சோழ நாட்டிலுள்ள திருக்குறுக்கா எனும் ஸ்தலத்தில் இந்த 1820வது பாடல் பாடியிருக்கிறார். அப்போ மரக்கொக்காமென வாய் விட்டலறி நீர் சருக்கு காவித்திருந்தய ராதுகள் பறக்கும் காவிரி நீரலை குங்கரை குரங்கு காவடையங்கொடுத்து குற்றமே. மரத்தின் கண் இருக்கும் கொக்கை போல வாய்விட்டு கூவி தீய குணங்களை பொருட்களையே சுமந்து திரிந்து வருந்தாமல் கால்வாய்கள் வழியாக பறந்து பாயும் காவிரி நீர் அலைகின்ற கரையை உள்ளதாகிய குறுக்காவை அடைய குற்றங்கள் கெடும். குறுக்காவுன்றத நம்ம அப்பர் பிரான் பாடி மலரடிகளையும் திருக்குறுக்கா தலத்தில் அருள் பாலிக்கும் ஓம் ஸ்ரீ கொந்தல நாயகியம்மை உடனிடை கொந்தல கருநாதர் திருவடிகளையும் போற்றி வணங்கிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் நம்ம நிறைய நல்லதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால அனைவரும் பழைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள். இந்த மாதிரி அந்த ஆலயங்கள்ல என்னென்ன சிறப்புன்னு பாருங்க. இறைவன் அடி சென்றால்தான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அப்போ அந்த இறைவனை எப்படி சேர்வதென்றால் அன்பு கருணை மட்டும் இருக்கும். பணம் காசு தேவை. பணம் காசு வெற்றி இறைவனை பார்க்கணுன்றது எந்த விதமான ஒரு எட்டுலையும் எந்த ஒரு சம்பிரதாயத்தும் கிடையாது. அன்பால இருக்கணும், கருணையா இருக்கும். அந்த அன்புன்னா என்ன? ஒருவருக்கொருவர் நலம் விசாரிப்பது, ஒருத்தருக்கு உதவி தேவையான போது நம்மளால் முடிந்ததை செய்யாது, முடியாத செய்யக்கூடாது. கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு எப்பயுமே உதவக்கூடாது, இஷ்டப்பட்டு உதவணும். அந்த தான் அன்பு, இஷ்டப்படுறது தான் அன்பு. அப்போ கடனேன்னு செய்யக்கூடாது. அதனால இஷ்டப்பட்டு செய்யணும். அந்த அன்பு கருணை
அப்போ ஒருத்தரை பார்க்கும் போதே கருணை கருணை வரும். அப்போ அந்த கருணை இருந்தால் மட்டும்தான் நாம் இறைவனை அடையலாம், காணலாம். அப்போ ஒரு மீது ஒரு அன்பு, பாசம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னா நம்ம கருணையோடு எந்த செயலையும் செய்ய வேண்டும். அப்போ நீங்க எங்கேயுமே போய் எதையுமே நமக்குள்ள தேடன்னு ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படி பண்றோம், நம்ம வேலை சரியா, இதனால நமக்கு பாதிப்பு இருக்குதா, இல்ல பிறருக்கு பாதிப்பு இருக்கா, இதெல்லாம் இங்கேயே தேடி சர்ச் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சிந்தனை, செயல், நற்சிந்தனைகள், நற்செயல்கள், நற்பண்புகள் வளர்த்து கொண்டு இந்த வழியைத்தான் பெரியோர்கள் ஞான மார்க்கம், அன்பு மார்க்கம், சைவ மார்க்கம் என்று பல பல பெயர்கள் இருக்கு. அவர்களுக்கு என்ன தோணுதோ அது. ஆனா எல்லாமே கருணை அடிப்படையில் இருக்க வேண்டும், அன்பு அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த கருணை, அன்பு, இந்த கரம் பற்றி கொண்டு நடந்தால் நாம் ஞான மார்க்கத்தை அடையலாம். நம்ம ஞான சக்தி பீடம் ஏன் வச்சிருக்கோம்? அழியாத செல்வம் ஞானம். அந்த ஞானம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள ஞானம் இருக்கு, அதை வளர்த்துக்கணும். அல்ல ஒரு முற்பதிவுல சொல்லியிருப்பேன் நான், அறிவு என்பது பல அறிவுகளை சொல்லுவார்கள், ஆனால் ஒரே அறிவு தான் இருக்கு. அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த படிக்கு தான் ஒரு அறிவாக சொல்கிறார்கள். 1ஆம் அறிவு, 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவு, 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு இருக்கின்ற அறிவை நாம் வளர்த்து கொண்டோம் படிப்படியாக. உடனே அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு அறிவு இருக்கு, அறிவு பேசக்கூடாது. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, அதை வளர்த்துக்கிற வாய்ப்பு கிடைக்கல யாருக்கும். அதனால அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல தகவல்களையும், நல்ல பதிவுகளையும், நல்ல நட்புகளையும், நல்ல கருத்துக்களையும் பதிவிட இந்த தளத்தை பயன்படுத்துவோம் அனைவரும். ஆகவே நமது சத்சங்கம் ரெகுலர் டைமுக்கு 6லிருந்து ஆரம்பிக்கிறேன். தினம் கோவில் சென்றால் அந்த நேரம் வரமாட்டேன். கும்பாபிஷேகங்கள், பூஜைகள் இருந்தால் காலை மாலை இருவேளையும் அங்கே இருப்பேன். காலையில 5 மணிக்கெல்லாம் போனா கோயிலுக்கு 11 மணி 12 மணி ஆயிடும். அப்போ சாயந்தரம் 4 மணிக்கு போட்டோம்னா திருப்பி வந்து 8, 9, 10 கூட ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இறைவனையே வேண்டிக் கொண்டிருக்கிறோம் சதா சர்வ காலம். அப்புறம் நமக்கு எது பொதுவா நமக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லை. அதுதான் அந்த நிறைய குருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போறது, அங்க ஃபுல்லா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 50 குடம் தண்ணி, 100 குடம் தண்ணி எடுத்து சுவாமிக்கு போட்டு அபிஷேகம் பண்றது, அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி நைவேத்தியம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த வரவாளுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி தீபார்த்தனை பண்ணி, ஸோ எல்லா சுவாமிக்கு விளக்கு போட்டு இந்த மாதிரி அவங்களோட டைம் ஃபுல்லாக ஒரு நாளில் வந்து காலை பகுதியும் மாலை பகுதியும் அதிலே கலைந்துவிடு. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்காக அந்த சமூகம் செய்கிறார்கள் என்றால், ஸோ இந்த கோவில்லாம் பராமரித்தாதான் நமக்கு வந்து முன்னோர்கள் இருந்த அடையாளமே தெரியும். இப்போ நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி, அதுக்கு பெரிய தாத்தா பாட்டி இருந்ததுக்கான அடையாளம் இல்லாமல் போகிறது.
ஸோ அப்ப அடையாளம் இல்லை என்றால் அவர்கள் இல்லை என்று அர்த்தமா? நமக்கு 4 தலைமுறைக்கு அப்புறம் நம்ம யாரையும் தெரியல, பேரு தெரியல, ஊரு தெரியல, நம்ம பார்க்கல. அப்போ அவங்கலாம் இல்லன்ற அர்த்தமா? ஸோ அதனால நம்ம பார்த்ததையும், ஞானத்தினால் அறிந்ததையும் நாம் இந்த ஞான மார்க்கத்தில் தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதனால இந்த மாதிரியான ஒரு இந்த பதிவுலாம் உங்களுக்கு போர் அடிக்குதா என்னன்னு தெரியல. அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. அதனால இப்போ நம்ம என்ன சொல்லுறோம்னா, நம்ம வந்து அன்பும் கருணையும் அனைவருக்கும் வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு நம்மளுடைய அடையாளங்களை அழிக்காமல் பார்க்க வேண்டும். நம்ம முன்னோர்களோட பெயர் லிஸ்ட்டை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்க சொந்தக்கார லிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்குன்னு ஒரு டைரி போடுங்க. மகிழ்ச்சி திவ்யா. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு வீட்டுக்கு வீடு ஒரு டைரி போடுங்க. உங்களுடைய உறவினர்கள் பெயர்லாம் எழுதுங்க. நம்ம யார், நம்ம குலம் எங்க, நம்ம கோத்திரம் எங்க, நம்மளுடைய முன்னோர்கள் யாரு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, நம்மளால ஏன் அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ முடியல, நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் அடக்க கத்துக்கொள்ளுங்க. மனம் ஒரு குரங்குன்னாங்க. ஸோ ஆன்மீகம் என்றது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ன்றா வாழ்க்கை முறை, நம்மளோட வாழ்வாதாரம். இதை நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழணுன்ற சொல்றதுதான் ஆன்மீகம். ஏன்னா அவங்களுக்கு இப்படிலாம் கட்டுப்பாடோட வாழ்ந்தா நம்ம வந்து வேற எதையும் பார்க்க முடியல, சிந்திக்க முடியல. அப்போ அந்த மாதிரி சிந்தனைக்குள்ள போகும்போது நமக்கு தேவையில்லாத பதிவுகள் வருது. அது பின்னாடி போயிடும். நம்மளுடைய இந்த வாழ்க்கை கசப்பாக தெரிகிறது. அதனால நம்ம வாழ்வியல் முறையும் இந்த ஆன்மீகம் என்பதை விட, ஆன்மீகம் சொன்னாலே ஒரு கசப்பா, ஒரு பெருசா, ஒரு பிரம்மாண்டமா தெரியுதுல்ல. ஒரு கோயிலுக்கு போனா நம்ம வந்து நமஸ்காரம் பண்றோம். அப்போ தோப்புக்காரணம் போடுறோம். அது எக்ஸசைஸ். அப்போ அங்க வந்து ஒரு உட்கார்ந்து அமைதியா உட்காரணும். எல்லாத்தையும் மறந்துட்டு சுவாமின்னு அந்த இறைவனை வேண்டி. அப்போ அந்த இடத்துல போயிட்டு எக்ஸசைஸ் பண்றோம். கோயில் சுத்தும் போது வாக்கிங் ஆயிடுது. அப்போ தோப்புக்கரணம் போடும்போது எக்ஸசைஸ் ஆயிடுது. அங்க உட்கார்ந்து சுவாமியை வேண்டும் போது தியானம் ஆயிடுது, இந்த சிந்தனை இல்லாம. அப்போ அங்க கொடுக்குற பிரசாதங்கள், சுண்டல் ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், தீர்த்தம் ஆகட்டும், எல்லாம் மருத்துவ குணம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அதான் ஆலயம் இருந்தால் ஹாஸ்பிட்டல் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அந்த காலம். அப்போ அந்த ஆலயத்திற்கு போனாலே நம் மருத்துவ குணமோடு அங்க வாழ்வை நல்லபடியாக இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துப்பாங்க 10 நாள் கூட. ஆனா கோயிலுக்கு போய் டெய்லி ஒரு 10 நிமிஷம் சுத்திட்டு வான்னு சொன்னா அதுக்கு முயற்சி. வாக்கிங் போவாங்க, பார்க்ல போய் சுத்துறாங்க. அப்போ அந்த நம்மளுடைய முன்னோர்கள் அமைத்த கட்டுமானத்தை உடையுது பாருங்க. அப்போ நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எங்கேயோ சிதறுது. அப்போ அந்த காலத்துல வந்து வயலுக்கு போனாங்க, உழைத்தார்கள்.
விவசாயம் பண்ணாங்க. அப்போ அந்த மண் பாதுகாக்கப்பட்டது. அப்போ அந்த இடத்துல வந்து பயிர் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் இயற்கையா. அப்போ ஆரோக்கியம் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான கட்டமைப்பெல்லாம் உடைத்து நாம் எதை தேடி ஓடுகிறோம் என்று தெரியாம தேடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ தேடுவது வந்து ஒரு நாள்ல கிடைச்சிருதா? இல்ல வாழ்நாள் ஃபுல்லா தேடுறோம். அப்போ வாழ்நாள் ஃபுல்லா தேடிட்டே இருக்கும்போது கண்டிப்பா திவ்யா அவர்களுக்கு வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய். எப்பயுமே வாழ்த்து. அப்போ நாம் எல்லா பதிவிலும் சொல்றோம், கொடுத்து விட்டு போகத்தான் வந்திருக்கோம், எடுத்து விட்டு போக வரவில்லை. ஆனால் கொடுப்பது நல்லவையாக இருக்க வேண்டும், கெட்டதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை நாம் திரும்ப நாம கொண்டு வரணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், பாடுபடணும். இந்த சமுதாயம் வந்து எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது தெரியவில்லை. நினைச்சதெல்லாம் பார்த்ததெல்லாம் அதுதான் வேணும், பார்த்து அது பின்னாடி போகணும். அப்போ இந்த மாதிரி போய்கொண்டே இருந்தால் நாம் எதையும் அடைய முடியவில்லை. ஏன்னா நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பயணம் எப்படி போக வேண்டும் என்று தீர்மானிக்கவே முடியாத சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். சிந்தனைகள் செயல் ஒன்றுபட மறுக்கிறது. அதனால் நாம் அனைவரும் இறைவன் துணை கொண்டு, நம் அறிவை துணை கொண்டு, மற்றவர் சொல்றதை கேட்காதீங்க. உங்க அறிவு என்ன சொல்லுது பாருங்க, நீங்க யோசிங்க, சிந்திங்க. ஏன்னா லாப நஷ்டம் எதுவா இருந்தாலும் உங்களையே சாரும். அப்போ நீங்க அடுத்தவன் சொல்றான்னு போய் உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு இருக்கக்கூடாது. நம் சிந்தனை செயல் நன்றாக இருக்க வேண்டும். அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சமுதாய பணியில் மக்கள் சேவை மகேசன் சேவை என இணைவோம். மீண்டும் சந்திப்போம். இருவரும் வந்ததற்கு மகிழ்ச்சி. உங்களுக்கும் பல வேலைகள் இந்த சமுதாயத்துல சிக்கி சுழன்று கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஒரு வேலை பண்ண வேண்டும், வாழ்வாதாரத்தை தேட வேண்டும். அந்த காலத்துல வாழ்வாதாரத்துல தேடவே எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 5 அண்ணன் 3 அக்கா, ஒவ்வொரு வீட்லயும் 10 பேர் 12 பேர் இருப்பாங்க பிள்ளைகள். ஆனா அவங்கெல்லாம் வந்து எப்படி வளர்ப்போம், எப்படி போகும் அப்படின்னா சிந்தனை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இருக்குமா எல்லாம் பார்த்து ஆண்டவன் பார்த்து முழுமையா நம்பினாங்க. அப்போ நம்ம சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு அப்படி முழுமையா நம்பினாங்க. இன்னைக்கு வந்து நம்ம யாரு நமக்கு ஒரு ஆதரவு சொல்றாங்க தேடிட்டு இருக்கோம். நம்மளோட தேடலை அந்த அன்பை நோக்கி, கருணையை நோக்கி யாரும் இல்லையே, நமக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லையே. ஆனா அந்த சப்போர்ட் தவறாதான் பயன்படுத்துகிறார்கள். ஒருத்தர்கிட்ட போனவோ இவர் வந்து நம்ம கூடயே வச்சுக்கணும், இவர் அடிமையா வச்சுக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த பதிவை இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் நமச்சிவாய ஓம். வாழ்த்துக்கள். ஓகே, பாய் பையா. கார்த்தி, திவ்யா விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எது நமக்கு எதோ தோணுது வந்துட்டே இருக்கு. நம்ம திடீர்னு எது எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு சொல்லல, தோன்றத சொல்றோம். நம்ம அது மாதிரி எல்லாம் நம்ம எல்லாருக்கும் வரணும். ஓகே.